கர்நாடக மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மங்களூரு நகரம் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. கர்நாடகாவில் இயல்பை விட 150 விழுக்காடு அதிகமாக மழை பெய்துள்ள நிலையில் இதுவரை 67 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கர்நாடக மாநிலத்தில் கடந்த சில வாரங்களாக கனமழை பெய்து வருகிறது. மங்களூரு நகரில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏராளமான குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் படகுகள் மூலம் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சனிக்கிழமை காலை 8:30 மணி நிலவரப்படி 24 மணி நேரத்தில் வெளாந்தூர் பகுதியில் அதிகபட்சமாக 480.5 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. தலப்பாடி, கிண்ணியா, முன்னூறு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. முந்தே பதவுகொடி, பெல்லுகிராமா உள்ளிட்ட பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவால் வீடுகள் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட இடங்களில் மீட்பு பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. கர்நாடகாவில் வழக்கமாக மார்ச் முதல் மே மாதம் வரை 108 மில்லிமீட்டர் மழை சராசரியாக பெய்யும். ஆனால் இந்த ஆண்டு மே 29ஆம் தேதி வரை 270 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இது வழக்கத்தை விட 150 விழுக்காடு அதிகம். கனமழை வெள்ளத்தால் இதுவரை 67 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனமழையால் கேரளாவிலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இடுக்கி மூணாறு கேப் சாலையில் பாறைகளில் இருந்து நீரூற்று உருவாகி நிலச்சரிவு அபாயம் ஏற்பட்டுள்ளது. இரவு நேரத்தில் போக்குவரத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பகலில் வாகன ஓட்டிகள் கவனமுடன் பயணிக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தி உள்ளது. புதிய தலைமுறை செய்திகளுக்காக ஜெகநாதன் மற்றும் ரமேஷ் கண்ணன்.